ஐசைஸ் போலைஸ் தலைவா, இந்நாள் மேயர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏக்கள்னு அதிமுக வேட்பாளர் பட்டியலை பார்த்து ஆளுங்கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, எதிர்கட்சிக்காரங்க மத்தியிலையும் சலசலப்புக்கு பஞ்சம் இல்லையா சொல்லிக்கிட்டாங்க. 12 மாநகராட்சி மட்டும் இல்லாம மாவட்ட கவுன்சிலர் வேட்பாளர் பட்டியலையும் அதிரடியா வெளியிட்ட ஆளுங்கட்சி 1-2 கவுன்சிலர் சீட்டை எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒண்ணுமே சொல்லலையாமா. பேச்சா கிடக்குது. பலூன் நண்பா, சென்னை மேயர் பதவியை குறி வச்சு பிரபலங்கள் பலரும் காய நகர்த்தினாங்களாம். முன்னாள் அமைச்சருங்க சிலரும் போட்டியில இருந்தாங்களாம். ஆனா வாய்ப்பு வேற திசையை நோக்கி போயிருச்சான். பேசிக்கிட்டாங்கப்பா. ஐயா, இப்போதைய பட்டியல் படி முன்னாள் எம்பி பாலகங்கா, முன்னாள் எம்எல்ஏக்கள் ஜேசிடி பிரபாகரன், குப்பன், கந்தன், இன்னும் பல கவுன்சிலர்கள் பேரும் மேயர் போட்டிக்கு அடிபடுதான். பாலகங்காவுக்கு தான் அதிக வாய்ப்பா பேசிக்கிடுதாங்க ஐயா. இன்னொரு பக்கம் தலைவா, ஏற்கனவே இருக்கும் மேயர் சைதே துரைசாமி ஸ்டாலினை எதிர்த்து போட்டி போட்டு தோத்ததால மேயர் ஆனாரு. அதே மாதிரி ஜேசிடி பிரபாகரும் ஸ்டாலினை எதிர்த்து தோத்தவர், அதனால அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு பக்கம் பேச்சா சொல்லிக்கிட்டாங்க. திருச்சியில தற்போதைய மேயர் ஜெயாவுக்கு சீட்டு கிடைச்சாலும் மேயர் பதவி போட்டியில சாருபாலா தொண்டைமான் பேர் தான் அதிக அளவுல அடிபடுதான். திருப்பூர்ல முன்னாள் அமைச்சர் ஆனந்தனுக்கு வாய்ப்பான். பேச்சா கிடக்குது. நண்பா, மதுரையிலையும் திருநெல்வேலியிலையும் இன்னொருதான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பிரபலங்கள் பேரு லிஸ்ட்ல இல்லையா. தூத்துக்குடியில முன்னாள் மாவட்ட சேர்மன் சின்னதுரைக்கு மேயர் வாய்ப்பு அதிகமா சொல்லிக்கிட்டாங்கப்பா. ஐயா, தஞ்சாவூர் கார்த்தியாயினி, சேலம் சவுண்டப்பன் 2 பேர் மட்டும்தான் மறுபடியும் மேயர் வேட்பாளர் போட்டியில இறங்க வாய்ப்பு இருக்குதான். இதுக்கு இடையில சில ஊர்ல கவுன்சிலருக்கு ரேட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா.